சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் ஊழியர்களுக்கு அனைத்து விதமான பயன்களையும் பண பலன்களையும் உடனடியாக வழங்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் இருந்து அயல் பணிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டவர்களை அந்தந்த துறையில் உள்ளெடுப்பு செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்றுடன் 34வது நாளாக பல்கலைக்கழக ஓய்வூதியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக முதல்வர் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் தினமும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் காட்டுமன்னார் கோயில் அருகே முட்டத்தில் வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை போராட்டக் குழுவினர் நேற்று சந்தித்து 15 அம்ச கோரிக்கைகளை விளக்கி மனு ஒன்றை அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக உயர்கல்வித்துறைக்கு உரிய முறையில் தெரிவித்து விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். சொல்லிடுங்க அண்ணன் கலைஞர்